ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க திருமலா திருப்பதியை சுற்றி பார்க்கலாம். நான் இந்த மந்த்து திருப்பதி போயிருந்தேன். அதோட டே 1 வீடியோவை இன்னைக்கு போடுறேன். நீங்களும் திருப்பதியை பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகாவோட கெஸ்ட் ஹவுஸு. கர்நாடகாவோட கெஸ்ட் ஹவுஸு ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் 1 டே தான் ஸ்டே பண்ண முடியும். கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் கிளம்பிக்கிட்டோம் திருப்பதியோட தரிசனத்துக்கு டைம் ஆனனால நானும் எங்கள் அம்மாவும் அவசரமாக கிளம்ப ஆரம்பித்தோம். தரிசனத்துக்கு கிளம்புறதுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த பிளேஸ்லேருந்து காரில் போய் அந்த பாத்வேவை ரீச் பண்ணிட்டோம். அந்த பாத்வேக்கு நாங்கள் உள்ளக்க என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு 4 o'clock அங்கே போயிருந்துருக்கணும். கொஞ்சம் டைம் அதிகமானனால நான் எங்கள் அம்மாவும் நடக்க ஆரம்பித்தோம். சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா கலர்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் போயிருந்த டைம் வந்து பிரம்மோற்சவம் டைம். சாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அன்னப்பிரசாதா சென்டருக்கு போயிருந்தோம். வித்தியாசமாக இருந்தது. என்ன பார்க்குறதுக்கு ஏதோ ஏர்போர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, பட் ஆனால் ஏர்போர்ட் கிடையாது. அன்னப்பிரசாதா சென்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இதுக்குள்ளே போயிருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அங்கே அவங்க சர்வ் பண்ணுற விதமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. சாப்பாடும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. அதில் ஒரு பருப்போடு வைக்கிறாங்களே, நம்ம ஊர் கூட டோட்டலாக அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த வாராகி டெம்பிள். அங்கேயே தரிசனம் பண்ணதுக்கப்புறமா வெளியே வந்தால் வெங்கடேஸ்வரா மியூசியம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வெங்கடேஸ்வரா மியூசியமை சுற்றி பாருங்கள். நான் போயிருந்தது பிரம்மோற்சவம் டைம்னால உள்ளக்க போகிறதுக்கு அலௌடு கிடையாது. அப்படியே அந்த பாத்வேல நடந்து வந்தால் அதுக்கு பேக் சைடு தான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த பிளேஸ். அதை ரீச் பண்ணியாச்சு.